ஸ்பீக்கர் மேடம் அவர்களை வருவர்கள் என்று வரவேற்கிறேன். என்னைக்கு நடைபெற போகுது தமிழ்நாட்டில்? என்னைக்கு போலிங் டே? 19th April 19th அன்னைக்கு போலிங் டே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு? இங்கே தான் ஓட்டு இருக்கா இல்லை வேற அவுட் சைட் தி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி ஓட்டர்ல இருக்கீங்களா? இருக்கீங்க. ஸோ இங்கே ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே 19th அன்னைக்கு உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன் எங்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 19th அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைமும் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கண்டிப்பாக ஓட் பண்ணணும், மற்றவங்களும் பண்ணணும். ஏற்கனவே ஓட்டு செஞ்சவங்களுக்கு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கார்டு ஓட்டர் ஐடி கையில் வந்த உடனே எப்படி வாக்களிக்கிறது அப்படின்னு தெரியாம கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி எல்லாருமே வாக்களிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேக்கல்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் எல்லாருமே பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுக்கு 100% ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்றது நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக 19th அன்னைக்கு வாக்களிக்கணும். இது நம்மளோட ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நம்ம உரிமையும் ப்ளஸ் நம்மளுக்கு பொறுப்புமே இருக்கு. ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக வாக்களிக்கணும். வாக்களிக்கிறது யோசிச்சு, ஏன்னா நம்மளோட வாக்கு தான் அடுத்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூலிங் யார் வர போறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ யோசிச்சு கரெக்டு நல்லபடியாக வாக்களிக்கணும் அப்படின்றத வேண்டுகிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் மெஷினில் ஓட் பண்ணுறது. நீங்கள் ஏற்கனவே ஓட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுமே ஓட் பண்ண போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போனால் யார் யார் ஓட்டர்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அதில் பார்க்கலாம். சின்னங்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த பட்டனுக்கு எதிராக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வாக்கு பதிவாயிடும். அதில் உங்களுக்கு விவிபேட் ஸ்லிப்பு அதுக்கு பிறகு வந்துடும். ஸோ அந்த ஸ்லிப்லையும் நீங்கள் போட்ட ஓட்டு தான் ஸ்லிப்பில் வந்திருக்கா அப்படின்றது நீங்கள் க்ரோஸ் செக் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜரு, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற வாக்குச்சாவடி மையத்தில் போய் வாக்களிக்கணும் அப்படின்றத உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் கொண்டு வரணுன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ஒரு எக்ஸிபிட் மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் அதே போல் பல்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. வந்துட்டு